بسم الله الرحمن الرحيم. ஒவ்வொரு அமலை அல்லாஹ் கடமையாக்குகிற பொழுது அந்த அமலுக்கு பின்னால் நான் உங்களின் எஜமானன், நீங்கள் எனது அடியார்கள் என்ற உணர்வு மேலோங்கி இருக்கும். எல்லா அமல்களையும், கடமையான எல்லா அமல்களையும் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பின்னால் நான் உங்களை படைத்திருக்கிறேன், உங்களுக்கு நான் கட்டளை இடுகிறேன், நான் சொல்வதை மட்டுமே நீங்கள் கேட்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கும். தொழுகை எடுத்துக்கங்களேன், 5 வேளை ஒரு நாளைக்கு தொழுகிறோம், 3 வேளை சத்தமா ஓதுறோம், 2 வேளை சத்தமா ஓதுறது இல்லை. எந்த ஹதீஸ் கிதாபுலையாவது ஏன் லொஹர்லையும் அசர்லையும் சத்தமா ஓதுறது இல்லை, ஃபஜர் மகரிப் இஷால ஏன் சத்தமா ஓதுறோம் அப்படின்னு தேடி பார்ப்போமா? பார்த்துருக்குறோமா? இல்ல எந்த இமாம்டி அது கேட்டிருக்கோமா? ஃபஜர்ல 2, லொஹர்ல 4, அசர்ல 4, மகரிப்ல 3, இஷால 4. ஏன் இந்த ரக்காத்து வேறுபாடுகள்? எனக்காவது யோசிச்சிருக்கோமா? யாருக்காவது கேட்கிறோமா? இந்த இமாம்டி ஹதீஸ் யாராவது தேடி இருக்குமா? எனக்காவது நமக்கு பிறந்ததுல இருந்து அந்த ஞாபகம் இருக்கிறதா? இல்லை. ஹஜ் எடுக்கிறேன், 2 எஹ்ராம் துணி, மேல 1 கீழே 1, 2 வெள்ளை துணி, 7 சுத்து அந்த காபாவை தவாப் செய்யணும். எதுக்கு 7 சுத்து சுத்தணும்? இன்னைக்கு வந்து கேட்டிருக்கோம், அதை யோசிச்சிருக்கோமா? ஆனா 7 சுத்து சுத்தணும்னா தவாப் கூடாது. 3 சுத்து சுத்திட்டோம் கால் வலிக்குது, 2 சுத்து சுத்திட்டோம் கால் வலிக்குது, 5 சுத்து சுத்திட்டோம் கால் வலிக்குது, உட்காந்துட்டோம். இங்க இருந்து கட்டிட்டு போனதே 7 சுத்து சுத்துறதுக்காக தான். கருங்கல்ல சுத்த சொன்னா நாமும் சுத்துறோம். கியாமத் வரை வருகிற மக்கள் சுத்துவார்கள். சரி, கல்ல சுத்த சொன்னா காபாவை, அது காபா மஸ்ஜித் பைத்துல் மாமூருக்கு கீழே இருக்கிறது, உலகில் படைக்கப்பட்ட முதல் ஆலயம் அது. சரி, மலக்குகள் கட்டினார்கள், சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள், இப்ராஹிம் நபி கட்டி. சரி, கல்ல ஏன் சுத்தணும்? அது சுத்துறதுனால நமக்கு என்ன பலன், இறைவனுக்கு என்ன பலன்? என்னைக்காவது யோசிச்சிருக்கோம்? இந்த சஃபா மருவால சரி ஓடுறோம்ல, இப்ப என்ன நிலைமை வந்துச்சு, நம்ம ஏன் ஓடணும் சஃபா மருவால? சரி, அன்னைக்கு ஹாஜராமா ஓடினாங்க தண்ணிக்காக, இன்னைக்கு நம்ம ஏன் ஓடணும்? அதுவும் அந்த பச்சை லைட்டுக்கு கீழே இப்படி ஓடணும்ல, இப்படிதான் ஓடணும். ஏன் பச்சை லைட்டுக்கு இப்படி நம்ம இப்படி ஓடுறதுனால, நம்ம இப்படி வெள்ளை துணி கட்டிக்கிறதுனால, நம்ம தவாப் செய்யறதுனால ரப்பு அப்படியே பெரிய ஆளாயிட போறானா? ஓடாததுனால ரொம்ப ஏதாவது கண்ணியம் குறைஞ்சிட போதா? ஏன் ஓடுறோம்? சரி, அடுத்து எடுத்துக்கோமே, நோன்பு பகல் காலம் முழுக்க 5:30 மணிக்கு பிறகு, 5:15 மணிக்கு பிறகு எந்த சாப்பாடையும் சாப்பிடுறது அப்படிதானே? கடுமையா வெயில் அடிக்குது, ருசியா பிரியாணி, நல்ல சில்லுன்னு ஐஸ் வாட்டர், எவ்வளவு ஜூஸ் கடையை கடந்து போறோம், எத்தனை பலகாரங்களை பாக்குறோம், ஏதாவது நமக்கு தோணுது சாப்பிடணும்னு சொல்லி. தண்ணி தாகம் எடுத்தாலும் நம்ம சாப்பிடுறது இல்லைல்ல. நம்ம தாகமா இருந்து, நம்ம பசியா இருந்து ரப்புக்கு என்ன கிடைச்சிட போகுது? இந்த எல்லா அமலுக்கு பின்னாலும் ரப்பு சொல்ல வருவது, நான் எஜமானன், நீங்கள் எனது அடியார். ஏன் என் மனைவி கூட பகல்ல சேரக்கூடாதுன்னா சேரக்கூடாது சொன்னது என் ரப்பு. ஏன் வெள்ள துணி போட்டு சுத்தணும்னா சுத்தணும் சொன்னது என் ரப்பு. ஏன் தக்பீர் கட்டணும், ஏன் ருக்கு செய்யணும், ஏன் எந்திரிச்சு நிக்கணும், ஏன் சைதா செய்யணும், ஏன் 4 ரக்காத்து, ஏன் 2 ரக்காத்து, ஏன் 3 ரக்காத்து தொழுகணும் சொன்னது என் ரப்பு. இங்கு ஒவ்வொரு கடமைக்கு பின்னாலும் ரப்பு சொல்ல வருவது, நீ எனது அடிமை, நான் உனது எஜமானன். உன் மூளையெல்லாம் கொண்டு போய் அங்க வச்சு அது எதுக்கு இது எதுக்குலாம் கேட்காத, நான் சொல்லிட்டேன், நீ செய். மாதிரி ஜகாத் எடுத்துக்கலேன், நாம் சம்பாதிக்கிறோம், வெயிலில் மழையில் குளிரில் கஷ்டப்பட்டு நாம் சம்பாதிக்கிறோம். அதில் ஒரு அளவு வந்ததற்கு பிறகு, அந்த அளவு ஓராண்டு பூர்த்தியானதற்கு பிறகு அதிலிருந்து 100க்கு 2.5% ஜகாத்து கொடுங்கள் என்று மாஹதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். பொதுவா எதையுமே நம்ம மூளையை கொண்டு புகுத்திராம கண்ணை மூடிக்கிட்டு சேரும், அப்படிதானே? உம்ராலையும் ஹஜ்ஜிலையும் எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை, தொழுகையில எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை, நோம்புல எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. ஜகாத்துல குர்ஆன்ல 27 இடங்களில் அல்லாஹ் தொழுகையோடு சேர்த்து ஜகாத்தை பேசுகிறான். 30 இடங்களில் ஜகாத்தை தனியாக பேசுகிறான்.
சூரா தௌபாவில் அல்லாஹ் ஜகாத்தை யார் மீது கடமை, யார் கொடுக்க வேண்டும், கொடுக்காவிட்டால் என்ன நேரிடும், கொடுத்தால் என்ன பண்பு, எப்போது ஜகாத் கடமையாகும் போன்ற மொத்த டீட்டெயிலையும் சூரா தௌபாவில் அல்லாஹ் பேசுகிறான். ஆக ஜகாத்திலும் கூட கண்களை மூடிக்கொண்டு 100 ரூபா 200 ரூபா ஜக்காத்து புடவை, ஜக்காத்து சேலை, ஜக்காத்து பாவாடை, ஜக்காத்து லுங்கி இப்படி கொடுத்தால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வறுமை ஒழியாது. ஜக்காத் ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம். நமது முன்னோர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் படி கேட்டு வறுமையை ஒழித்திருக்கிறார்கள். நான் பின்னால சொல்லுவேன் எப்படி ஒழிச்சாங்க. உலகில் நாங்கள் ஆட்சி செய்கிற பகுதிகளில் ஒருத்தன் இல்லை ஜக்காத்து வாங்க, எல்லோரும் ஜக்காத்து கொடுக்க மக்களாக இருக்கிறார்கள். அந்த செல்வத்தை என்ன செய்ய என்று நம்முடைய ஆட்சி காலத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதாக வரலாறு. பெருமக்களே, இந்த ஜக்காத்து என்று வந்து விட்டால் என் பொருளாதாரத்தை செலவு செய்கிறேன், 100ல் 2.5% கொடுக்கணும், அதை கொடுன்னா கொடுத்துடணும். இங்க நமக்கு சிந்தனை என்ன தெரியுமா? என்னால ஒருத்தன் வாழணும், என்னை விட நல்லா வாழ்ந்துடக்கூடாது. ஜகாத் அப்படி அல்ல. என்னால் வாழ வேண்டும், என்னை விட சிறப்பாக வாழ வேண்டும். ஒரு முஃமினுடைய உயர்ந்த உள்ளமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை இப்படித்தான் உருவாக்கினார். ஏதோ சகட்டு மேனிக்கு போற போக்குல சொல்ற வார்த்தை இல்லை இது. என்னால ஒருத்தன் வாழணும், என்னை விட சிறந்தா வாழக்கூடாதுன்னா நீ முஃமினாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று மார்க்கம் சொல்கிறது. என்னால் ஒருவன் வாழ வேண்டும், என்னை விட சிறப்பாக வாழ வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொண்டால் பெருமக்களே, முஃமினுக்காக இருக்க வேண்டிய எல்லா பொருத்தமும் ஒன்றும் இருக்கிறது என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஜகாத்தினுடைய பிளானை எதுக்குன்னா, வாங்கும் கரங்களை இல்லாமலாக்கி வாங்கும் கரங்களை வழங்கும் கரங்களாக மாற்றுவது. இதுதான் ஜகாத்துடைய பிளான். இப்ப நீங்க யோசிங்க, வாங்குற கரத்தை வழங்குற கரமா ஆக்கணும்னா, கீழே உள்ள கரத்தை மேலுள்ள கரமா ஆக்கணும்னா 100 ரூபாய் ஜக்காத்து கொடுத்தா போதும்ல. அவன் இல்லை பெருமக்களே, அவன் சந்ததியே ஜக்காத்து வாங்குகிற அளவுக்கு தான் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு மஹல்லாவில் திட்டம் வைத்துக் கொள்ளுங்கள், சரியாக பைத்துல் மால் உருவாக்கி ஊரில் உள்ள எல்லோருடைய ஜக்காத்தையும் சரியாக கணக்கிட்டு அதை வசூல் செய்து பள்ளிவாசலில் 15 ஆண்டுகள் சரியான முறையில் ஜக்காத்தை விநியோகம் செய்தால், மேடவாக்கம் முஹம்மதியா மஹல்லாவில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஜக்காத் வாங்க யாரும் இருக்க மாட்டார்கள். பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு சரியாக 15 ஆண்டில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி கட்டில் அமர்கிற பொழுது இவர்கள் இது விளையாட்டு இல்லை, ஆக்ரோஷமா பேசுறதுக்கு அல்லது எதுக்கோ இல்லை, புத்தி வந்து அமல் செய்வதற்காக 100 ரூபால ஜக்காத்து புடவையில அது வேஸ்ட். அது ஜக்காத்து கொடுக்கறதுனால எந்த பலனும் இல்லை. வாங்குபவருக்கும் பலன் கிடைக்காது, கொடுக்கிற உங்களுக்கும் பலன் இல்லை. ஜகாத்னா என்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு ஜகாத்து போதுன்னா அவருக்கு என்ன தொழில் தெரியும், அதை அவருக்கு வைத்து கொடுப்பதுதான் ஜகாத்து. இந்த ஆண்டு நம்மிடம் ஜகாத்து பெற்றால் அடுத்த ஆண்டு அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும். நன்றாக யோசியுங்கள், நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக ஒருவருக்கே திரும்ப திரும்ப ஜகாத்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். 100 ரூபாய் கொடுத்தா வாழ்க்கையில முன்னேறவா போறான். மார்க்கம் பேசுகிறது. 100 ரூபான்னு சொல்லி உதாரணத்துக்கு சொல்றேன், யாரும் அதை தூக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு நம்ம விளங்குறதுக்காக சொல்றேன். மார்க்கம் சொல்லுகிறது, வழங்குபவர்களை உருவாக்குங்கள், வாங்குபவர்களை தடை செய்யுங்கள். சரி, நான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு பெருமானார் அவர்களை யமன் தேசத்திற்கு கவர்னராக ஆக்கி அனுப்பி வைத்தார்கள். அப்ப சொன்னாங்க, அங்க உள்ள செல்வந்தர்கள்ட்ட ஜகாத்தை வசூல் செய்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம், அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா ஜகாத்துல 3ல ஒரு பகுதியை வசூல் செய்து அவர்கள் கவர்னராக இந்த பகுதியிலிருந்து வசூல் செய்து உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுத்துறாங்க. உமர் ரலியல்லாஹு பதில் சொன்னாங்கன்னா, இவர் முஆத் அங்க கவர்னர் ஆக்குனது அங்க உள்ள ஜகாத்தை வாங்கி மதீனாவுக்கு கொடுக்கணும்னா இல்ல, அங்க உள்ள ஜகாத்தை வாங்கி அங்க உள்ள ஏழை மக்களுக்கு செலவு செய்யறதுக்காக மதீனாக்கு எது கொடுத்தாலும் போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னைக்கு யாராவது அப்படி சொல்லுவாங்க, பத்தல. முதல்ல நமக்கு பத்தலைன்ற அந்த எண்ணம் போகணும்ல. சாப்பாடை தவிர நம்ம எதையும் வேணாம்னு சொல்ல மாட்டோம்ல. பெருமக்களே, முதல்ல ஜகாத்து
வழங்குபவர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் எனக்கு போதுன்ற எண்ணம் இருக்கு. முருகன் சொன்னாங்க, அதை வாங்கி இங்கதான் செலவு செய்ய அனுப்பி வைக்காதீங்க, அங்கேயே செலவு செய்ய அப்படின்னு சொன்னவங்க. அவரு எவ்வளவு பெரிய புத்திசாலி மாதிரி ஜபல் பதியப்பாங்க. அவர் லேசுப்பட்ட லேசு மாசான ஆள் இல்லை. முருகன் கீழே கவர்னரா இருக்கணும், அவர் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கணும். அவர் பதில் போட்டாரு, இங்க ஜகாத் வாங்க ஆள் இல்லைங்க, அதனாலதான் 3ல் 1 பகுதி உங்கள்கிட்ட கொடுத்து விட்டேன் பதில் போட்டாரு. அதுக்கு அடுத்த ஆண்டு சரியாக பாதியை கொண்டு அனுப்பினார்கள். அதுக்கு அடுத்த ஆண்டு 3ஆம் ஆண்டு உமரதியல்லாஹுடைய ஆட்சியில் அமர்வதிலிருந்து சரியாக 3ஆம் ஆண்டு என் தேசத்தில் ஜகாத் வாங்க ஒருவர் கூட இல்லை என்று ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஒட்டுமொத்த ஜகாத்தையும் மதீனாவுக்கு திருப்பி கொடுத்தார்கள் என்பது வரலாறு பேசுகிறது. இதுல இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலிருந்து சரியா 100 ஆண்டுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஜகாத் வாங்க யாருமே இல்லை அப்படின்னு அரசர் கவர்னர் சொன்ன உடனே, நிதியமைச்சர் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களா, முதல்ல அவங்க போட்ட ரூல் என்ன அப்படின்னா, ஜகாத் வாங்க ஆள் இல்லையா, அப்ப என்ன செய்யலாம் யோசிச்சுட்டு ஒரு 3 சட்டம் போட்டாங்க. முதல்ல யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அந்த கடன் எல்லாம் அடைங்க. யாரெல்லாம் கடனாளியா இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய கடனும் அடைங்க. அவருடைய கவர்னர் நிதியமைச்சர் சொன்னாரு, அதெல்லாம் அடைச்சாச்சு அப்படியே காசு இருக்கு. உமர் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியே அதுவும் முடிஞ்சா சரி. யாருக்கு மகர் கொடுக்கிற அளவுக்கு, முஸ்லிம்களுக்கு மகர் கொடுத்து நிக்கா முடிக்கிற அளவுக்கு மகர் கொடுக்க பணம் இல்லையோ அந்த வாழ்வுகளுக்கு கொடுத்து மகர் கொடுக்க வைங்க. திருப்பி என்ன பதில் சொல்லியிருப்பாரு, அதேதான் கொடுத்தாச்சுங்க, காசு எக்ஸ்ட்ரா தான் இருக்கு, அடுத்து சொல்லுங்க அப்படின்னா. அதுக்கு பிறகு உமர் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அப்படின்னா ஜிஸ்யா கட்டுவாங்கல்ல முஸ்லிம் அல்லாத மக்கள், ஜிஸ்யா வரி கட்டுகிற மக்கள் யாரெல்லாம் விவசாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்தாச்சு அப்படின்னாரு. அப்பனா என்னுடைய ஆட்சி பரப்பில் இருக்கிற எல்லா மலைகளுக்கும் செல்லுங்கள், தானியங்களை வாங்கிக் கொள்ளுங்கள், மலையின் முகட்டுகளில் தானியங்களை தூவுங்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் ஒருவர் கூட ஏழை இல்லை என்று பறைசாட்டுவதற்காக என் நாட்டை கடந்து செல்கிற பறவைகள் பசியோடு செல்லக்கூடாது, தானியங்களை தூவுங்கள் சொன்னாங்க இருக்கிற காசுல. இதுதான் வழங்குகிற கரங்களை உருவாக்குகிற மெத்தட். இங்க நாம் கொடுக்கிற முறை இருக்கிறது. நாம் எப்பவுமே நமக்கு கீழே தான் ஒருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி மார்க்கம் சொல்லவில்லை. யாருக்கு எந்த திறன் இருக்கிறதோ, யாருக்கு எந்த அறிவு இருக்கிறதோ, யாருக்கு எந்த ஆற்றல் இருக்கிறதோ அதை சமுதாயத்துக்கு பயன்படுத்துகிறது என்றுதான் மார்க்கம் சொல்கிறது. ஒருவருக்கு கல்வியில் உயர்ந்திருக்கிறார் என்றால் கல்விக்கான செலவு செய்யுங்கள். ஒருவர் கடன் சிக்கியிருக்கிறார் என்றால் மொத்த கடன் உங்கள் ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு கடன் இருந்தால், அவர் ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு கடன் இருந்தாலும் கூட கடனாளியாக இருக்கிறார் என்றால் கடனை நடத்தி ஒரு கல்வி தேவைப்படுகிறது என்றால் அவருடைய கல்வியின் கட்டணம் அவர் அந்த காசை வாங்கிட்டாருன்னா ஜகாத்து கொடுக்கிற அளவு கடமையாக இருந்தாலும் கூட கல்விக்காக ஜகாத்தை கொடுங்க. மக்களே, மருத்துவமனை செல்லுங்கள், ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் செல்லுங்கள். அங்கு நம்மை வட்டி வாங்க வைப்பதற்காக வேண்டி எத்தனையோ ஏஜென்ட்டுகள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனையோ முஸ்லிம்கள் மருத்துவ செலவு செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நோயாளிகளுக்கு ஜகாத் கொடுப்பதை ஒரு பெரும் 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 குற்றமாகவே சமுதாயம் கருதுகிறது. மார்க்கம் பேசுகிறது நீங்கள் கொடுக்கிற தொகை அவன் ஜகாத்தை கொடுக்கிற அளவுக்கு இருந்தாலும் கூட அவனுக்கு ஜகாத்தை கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது மக்கள். எனவே நம்முடைய சிந்தனை கடன் இல்லாத மக்களை வாழ வைக்க வேண்டும், வருமானம் இல்லாத மக்களை வருமானத்தை ஏற்படுத்த வேண்டும். எத்தனை விதவைகள் மகள்ல நான் நீங்க என்ன தனியா பர்சனலா கேளுங்க, எவ்வளவு பேர் சகர் சாப்பிட முடியாம சிரமப்படுறாங்க தெரியுமா? எத்தனை விதவைகள் தன்னுடைய நிலையை வெளியே சொல்ல முடியாமல், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம, எங்கேயும் இல்லைங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல, உங்க வீட்டுக்கு முன்னால, உங்க வீட்டுக்கு மேல அவங்களும் பாக்குறதே இல்லையே. ஜகாத்தை இப்படித்தான் கொடுத்தவர்கள் மார்க்கம் சொல்றது. ஒரே ஒரு புடவை வாங்கி கொடுத்து புடவையா வாங்கி கொடுத்த காட்சியாக மார்க்கம் பேசுகிறது. உனக்கு கீழ் வேலை செய்பவனாக இருந்தால் அவனை உயர்த்துகிற வழியை பார். ஜகாத் கொடுத்து காலம் ஃபுல்லா நம்மள்ட்ட வேலை செஞ்சுதான் இருக்குமா?
காலப்பட நமக்கு அடிமையா இருக்கவங்க ஏதாவது இருக்கா என்ன? நமக்கு கீழ் நம்ம உடன் பிறந்தவர்கள் நமக்கு யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமாக முழுமையாக கொடுத்து அவர்களை ஜகாத்து கொடுப்பவர்களாக உருவாக்குவதே ஜகாத்தின் திட்டம். வள்ளுவர் எப்போதும் வழங்குகிற கலங்களாக நம்மை ஆக்குவானாக, வாங்குகிற கலங்களாக நம்மை பாதுகாப்பானாக. எந்த நிலையிலும் அல்லாஹ் தடுத்த ஹராமை செய்வதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.